ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நல்வாழ்வும் சுக்கிரனும் இந்த தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை சுபர்களில் முதன்மையானவர்கள் குருவும் சுக்கிரனும். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் உங்கள் லக்ன அவயோகியாகவே சுக்கிரன் வந்தால் கூட கெட்டுப்போகக்கூடாது. சுக்கிரன் கெட்டுட்டார்னா நல்ல ஒரு வாழ்க்கையின் அடித்தரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பஞ்சமகா புருஷ யோகங்களில் சுக்கிரன் தரக்கூடிய மாளவிக யோகம் மட்டும்தான் 12 லக்னக்காரங்களுக்குமே கிடைக்கும். இது ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு மிகப்பெரிய ரகசியம். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் குருவும் கிடக்கூடாது, சுக்கிரனும் கிடக்கூடாது. இந்த சுக்கிரன் கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சுகபோக வாழ்க்கைக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் சுக்கிரன் ரொம்ப முதன்மையானவர். அதனால தான் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு சுக்கிரன் தரக்கூடிய அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தின் ஒன்றான மாளவிக யோகம் மட்டும் 12 லக்னங்களுக்குமே இருக்கும். மற்ற எந்த யோகமும் 12 லக்னங்களுக்கும் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ குரு தரக்கூடிய அம்ச யோகம்னா பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 இந்த மாதிரி இதுக்கு தான் வரும். சுக்கிரன் தரக்கூடிய யோகம் மட்டும்தான் எல்லா லக்னக்காரங்களுக்கு வரும். மேச லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ஆட்சி வரும்போது, ரிஷப லக்னத்துக்கு லக்னத்திலே ஆட்சி வரும்போது, மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது, கடக லக்ன ஜாதகர்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி வரும்போது, சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ஆட்சி வரும்போது, கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது, துலா லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்திலேயே ஆட்சி பெறும்போது, விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடம் ரிஷபத்தில் அவர் ஆட்சி பெறும்போது, தனுர் லக்ன ஜாதகங்களுக்கு கூட, அதாவது இவங்களுக்கு தனுர் லக்னத்துக்கு இவர் எதிரி தான், ஆனால் இவங்களுக்கும் கூட 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறும்போது, அந்த உச்சம் பெறும்போது மாளவிக யோகம் இருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போதும், கும்ப லக்னக்காரர்களுக்கு ரிஷபத்தில் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறும்போதும், மீன லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே உச்சம் பெறும்போதும் இந்த மாளவிக யோகம் கிடைக்கும். நண்பர்களுடைய லக்னங்களுக்கு அது நேச்சுராகவே கிடச்சிடும். ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கொஞ்சம் கொடுப்பாரேனாலும் கூட யோகத்தை வாரி வழங்கும் தன்மை, நல்ல வாழ்க்கைக்கு இது அடித்தளம். எதிரிகள் லக்னத்துக்கு இதே யோகம் வருது அப்படிங்கும்போது உங்கள் லக்ன சுபர்களில் யாராவது ஒருத்தர் அவரோடு இருந்துட்டாங்கன்னா அப்போவும் யோகம் செஞ்சிடும். இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு இவர் மாரகாதிபதி, பொது மாரகாதிபதி, 7ஆம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருக்கார், ஆட்சி மூல திரிகோணத்தோடு இருக்காருங்கும்போது இப்போ உங்கள் லக்னத்தின் சுபர்களில் முதன்மையானவராக வரக்கூடிய சூரியன் மட்டும் அங்கே இருந்துட்டார்னா போதும், முழு மாளவிக யோகம் கிடைக்கும். சூரியனுக்கு நீச்சபங்கமும் கிடைச்சிடும், ப்ளஸ் மாளவிக யோகமும் கிடைச்சிடும். அதுவே ஒரு கடகலக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்ற நிலையில் மாளவிக யோகத்தை தரும்போதே கூடவே கேந்திராதிபத்திய தோஷம் தருவாருங்கிறதுனால செவ்வாய் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டுட்டார்னா போதும். ஒன்று செவ்வாய் பார்க்கணும், இல்லை செவ்வாய் இணைஞ்சிருந்தால் போதும். சிம்ம லக்னத்துக்கும் அதே தான், செவ்வாய் பார்த்து செவ்வாய் இணைந்திருந்தால் இந்த யோகம் முழுமையாக வேலை செஞ்சிடும். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம்லாம் அவங்களுடைய குரூப் லக்னங்கள். மகரம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனித்து ஆட்சி பெறும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு கூடவே செவ்வாயினுடைய தொடர்போ சூரியனுடைய தொடர்போ கிடச்சிருச்சுன்னா போதும். நார்மலாக சூரியனுடைய தொடர்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சுக்கிரனுக்கு. காரணம், சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் இவரும் ஒருத்தர். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச வலிமை பெறும்போது கூட செவ்வாய் இருந்துட்டார்னா போதுமானது. சூரியன் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் இந்த யோகம் முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி மீன லக்னத்துக்கு லக்னத்திலேயே ஒரு உச்ச வலிமையோடு இருக்கும்போது கூட செவ்வாய் இருந்துட்டார்னா ஒரு அற்புதமான பிருகுமங்கலம் யோகமாகி நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரன் வலுப்பெறுவது என்பது நிச்சயம் ஒரு நல்வாழ்வு தரும் அமைப்பு தான். புரியுதுங்களா? என்ன எதிரி லக்னங்கள் 6க்கு கூட ஒரு நண்பர் இருக்கணுங்கிற அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் அவசியம். அப்படி இல்லாத பட்சத்தில் நன்மையும் தீமையும் கலந்து தர்ற மாதிரி ஆயிடுவார். சுக்கிரன் தாங்க சுகமான வாழ்க்கைக்கு காரக கிரகம். குரு பகவான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கறதுல முதன்மையானவர். பண வசதி, பணத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் விருத்தின் முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான். ஆனால் அதை அனுபவிக்கிறீங்களா நீங்கள்? இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருப்பார், இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது, சக்கர நாற்காலிலேயே வச்சு தள்ளிக்கிட்டு போவாங்க. கோடீஸ்வரர் தான் 10 தொழில் செய்கிறாரு, தொழிலை எல்லாம் ஆளை போட்டு வேலை வாங்குறாரு, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வருமானம் வந்துட்டுருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி மட்டும்தான், 2 பிஸ்கட்டு, 11 மணிக்கு ஒரே ஒரு டீ மட்டும் தான் குடிக்க முடியும். மத்தியானம் சாப்பாடுங்கிற பேரில் காய்கறி அவிச்சு வச்சு ஆடு மாடு திங்கிற மாதிரி திங்க விடுவாங்க.
இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இவர்கிட்ட கோடி ரூபா இருந்தால் என்ன, 100 ரூபா இருந்தால் என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஸோ உங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற யோகிதையை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். புரிஞ்சுதுங்களா? சுகபோகமான நல்வாழ்வு சுக்கிரன் கொடுப்பதனால நம்ம அனுபவிக்கிற விதி. இப்போ சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையலாம், திக்பலம் அடையலாம், 12ஆம் வீட்டில் கூட இருக்கலாம். சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் வரவே கிடையாது. அவர் 3ல் மட்டும்தான் கெட்டு போவார். உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அங்கேயே ஆட்சி வச்சு அடைஞ்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அடையாத நிலையில் 3ல் இருந்தார்னா அவரால் பெரும் நன்மைகளை உங்களுக்கு தர இயலாமல் போகும். மற்றபடி 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் கூட இது ஒரு விதத்தில் சுக்கிரன் வலுப்பெறும் அமைப்பு தான். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீனம் என்கின்ற 12ஆம் இடத்துல தான் சுக்கிரனை உச்சம் பெறார். ஏன் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறாருங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு சயன போக சுகம் தர்ற இடம். அயன சயன போக சுகம் தரக்கூடிய வீடு எது? 12. இந்த போகத்திற்கு மிக முக்கிய காரக கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அதனால தான் எந்த லக்னத்துக்கு 12ல் சுக்கிரன் இருந்தாலும் இவங்க சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு வந்துடும். துலா லக்னக்காரங்களுக்கு மட்டும் 12ஆம் வீட்டில் அவர் நீச்சம் அடைவார். அப்போ கூட நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னா அதே யோகங்கள் குறைவில்லாமல் கிடைத்துவிடும். புரியுதுங்களா? அப்போ சுக்கிரனுடைய தயவு என்பது நீங்கள் வாழ்வியல் வசதிகளை அனுபவிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் வசதியை நீங்கள் அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கும். அதாவது காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு மெத்தட், இந்த சம்பாதிச்ச பணத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இன்னொரு மெத்தட். 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறோம், 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறோம். நீங்கள் எதை அனுபவிச்சிங்க? கஷ்டப்பட்டு கையை கட்டி வாயை கட்டி இறுக்கி பிடிச்சி காசு சேர்த்து வீடு கட்டி அப்படின்னு கதையே சொல்லக்கூடாது. நீங்கள் அனுபவித்தது என்ன அதை போய் பார்க்கணும். நமக்கு இல்லாமல் நாம் சொத்து சேர்த்துறதுங்கிறது ஒரு யோகமான லைஃப்னு சொல்லிட முடியாது. நாமும் அனுபவிக்க வேண்டும், நம்ம வாரிசுகளும் அனுபவிக்கணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணணும். இப்போ நீங்கள் அனுபவிக்காமல் எல்லா கஷ்டத்தையும் உங்கள் மேலே சுமத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு மட்டுமே நல்லது பண்ணுறதுங்கிறது குருவின் நிலை, சனியின் நிலை. ஆனால் சுக்கிரன் எப்போவுமே தனக்கு போக தானமும் தர்மமும் நினைக்கிற ஒரு கிரகம். தான் அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சுக்கிரனுக்கு மனசு வராது. அதனால தான் அவரை 75% சுபராகவும் 25% கொஞ்சம் சுயநலம் மிக்கவராகவும் மாற்றி வைக்கும். ஆனால் உலகியல் வாழ்வில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நாம் அனுபவிக்காமல் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம்னா அந்த ஏக்கத்திலேயே திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியது வந்துடும். பிறவி கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கர்மாவை நீங்கள் அனுபவிக்கணும், உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும், உங்கள் நல்வாழ்வை நீங்கள் அனுபவிக்கணும்னா சுக்கிரன் ஒழுங்காக கெட்டு போகாமல் இருக்கும். புரியுதுங்களா? இதில் ராகுவுடன் ரொம்ப க்ளோஸாக சேரும்போது ஒரு சில நிலைகளில் சுக்கிரன் பாதிப்புகளை உருவாக்குறாருனாலும் கூட அது கூட அதீத போகத்தை கொடுக்கும் அமைப்பாக தான் போகும். குருவும் சுக்கிரனும் இணைந்த நிலையில் மட்டும்தான் இந்த நல்வாழ்வு சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல சில சிக்கல் உண்டாகும். அதே மாதிரி சந்திரனும் சுக்கிரனும் இணையும் போதும் இந்த நல்வாழ்வு சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுல சிக்கல் உண்டாகும். ஏன்னா குருவுடைய இலக்கணங்களான தனுசு மீனத்துக்கு சுக்கிரன் நல்ல ஆதிபத்தியம் பெறாதவர். சந்திரனுடைய இலக்கணமான கடகத்திற்கு இவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருந்தாலும் பாதகாதிபதிங்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்டாகவும் வரக்கூடியவர். அதனால தான் இவங்க 2 பேருடைய இணைவு மட்டும் இவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும். மற்றபடி 12 லக்கணங்களுக்கும் அவசியமான போகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன்கிறதுனால இவர் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். பாக்கியதையை தரக்கூடிய குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த குருவோ சுக்கிரனோ ஜாதகத்தில் மினிமம் கேரண்டியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் சுக்கிரனை நல்லா கவனித்து பாருங்கள், கடும் பகை அப்படிங்கிற நிலை அவர் அடையவே மாட்டார். 12 வீடுகள்லையுமே கடும் பகைங்கிற நிலை சுக்கிரனு கிடையாது. இதுவும் ஒரு சூட்சுமமான விஷயம். அவர் 3ஆம் இடத்துல செயலிழந்து போவார், ஆனால் கடும் பகை நிலை அடையிறதே இல்லை, நீச்சம் அடைவார். இந்த கடும் பகை அப்படிங்கிற வார்த்தை சுக்கிரனுக்கு பொருந்தது. குருவனுடைய 2 வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றில் உச்ச வலிமையை பெறுவார், இன்னொன்றில் சமம் அப்படிங்கிற சம உச்ச வலிமையை அடைஞ்சிடுவார். அப்போ இங்கே கடும் பகை இல்லாமல் போயிடும். மேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இவர் சமங்கிற நிலைமையில் தான் இருப்பார். எவ்வளோ இதுவும் கடும் பகை நிலையில். இந்த 2 வீடுகளில் ஒரு ஸ்பெஷல், அவர் அங்கே உட்கார்ந்தாருன்னா தன்னுடைய இன்னொரு வீட்டை நேரடியாக பார்த்துட்டு இருப்பார். இப்போ விருச்சிகத்தில் உட்கார்ந்தாருன்னா ரிஷபத்தை பார்த்துருவார், மேசத்தை உட்கார்ந்தாருன்னா துலாத்தை பார்த்துருவார். ஸோ அந்த வீடின் மூலமாக இவங்களுக்கு வலு கிடச்சிடும். கடகத்தில் பகை என்கின்ற நிலையும் சிம்மத்தில் பகை என்கின்ற நிலையும் அடைந்தாலும் கூட அந்த வீடுகளை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மை எப்படி குருவுக்கு இருக்கிற வீட்டை வலிமைப்படுத்துகிற தன்மை இருக்கோ அதே மாதிரி சுக்கிரனுக்கும் அந்த தன்மை இருக்கும். கண்ணியில் நீச்சம்ங்கிற வலுவதான் அடைகிறாரே ஒழிய இங்கேயும் கடும் பகை நிலை இல்லை. அப்போ சுக்கிரன் தன் எதிரி வீடுகளில் கூட கடும் பகை நிலை அடையாத ஒரு கிரகம். புரிஞ்சிடுச்சிங்களா? சூரியனுக்கு அருகாமையிலே இருக்கிறதுனால இவருக்கு இந்த அஸ்தமன தோஷம், வக்கரம் இதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது.
உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருக்காருன்னா 3ல் இருந்தால் பவர் கம்மி. 3ஆம் இடத்துல இருந்துட்டு கடும் பாவிகளாலும் சூழப்பட்டால் மட்டும்தான் சுக்கிரன் தரக்கூடிய நல்வாழ்வு உங்களுக்கு மறுக்கப்படும். புரியுதுங்களா? நீச்சம் அடைந்து அவருக்கு ப்ராப்பரான நீச்சபங்கம் கிடைக்காத நிலையிலும் சுக்கிரன் தரக்கூடிய நல்வாழ்வுக்கு ஏங்கி தவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். எல்லாமே இருக்கும், எதையும் அனுபவிக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டை கொடுத்து விடுவார். அதனால் 12 லக்னக்காரர்களுக்கும் எப்படி சுக்கிரன் தரக்கூடிய மாளவிக யோகம் வேலை செய்யுமோ அதே மாதிரி 12 லக்னக்காரர்களுக்கும் சுக்கிரனின் அவசியம் இன்றியமையாதது. குறைந்தபட்சம் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். திரிகோணம் கேந்திரத்தில் அமரலாம், சிறப்பு. கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் தராமல் இருப்பதற்கு வேறு ஒரு பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா போதுமானது. நல்ல நிலையில் வாழ்க்கை வசதிகளை நல்வாழ்வை நீங்கள் அனுபவிப்பதற்கு கட்டாயம் சுக்கிரனுடைய உதவி என்பது கை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.